ஹாய், வெல்கம் டு T2G ஹெல்த் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாத வெடிப்பை எப்படி குணமாக்குறது, வீட்டு வைத்தியம் மூலமாக என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்னென்ன மாதிரி பாதத்தில் அப்ளை பண்ணலாம் அதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கிறது போல் பாதத்தோட அழகு தான் நம்மளோட ஆரோக்கியத்தில் தெரியும். ஸோ பாதத்தோட பராமரிப்பு எவ்வளோ முக்கியங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியாமல் இருக்குது. உடலை அழகாக பராமரிக்கிறதுல இருக்கிற கவனம் பாதத்தில் கிடையாது. பாதங்களில் தான் நம்மளோட ஃபுல் ஆரோக்கியமுமே இருக்குது. இப்போது நம்ம பியூட்டி பார்லர்லாம் போய் முக அழகு செய்கிறோம். ஸோ அந்த முக அழகு மட்டும் கிடையாது, அங்கே பாதத்தையும் அழகுபடுத்துறதுக்கு பெடிக்யூர் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. இதன் மூலம் இப்போது ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடிய பாதத்தை கூட சுத்தம் செஞ்சு மசாஜ் செஞ்சாரு அழகாக்கிறாங்க. பாதத்தில் இருக்கக்கூடிய நரம்புகளையெல்லாம் இந்த பெடிக்யூர் மூலமாக தூண்டி விடுறாங்க. அதோட இரத்த ஓட்டம் அதிகரிக்க செய்யுது. உடலில் இருக்கக்கூடிய முக்கிய நரம்புகளோட இணைப்புகள் எல்லாமே பாதத்தில் தான் இருக்குது. இந்த நரம்பை நம்ம அப்பப்போ மசாஜ் மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னா தான் நம்ம உடல் மனசு ரெண்டுமே ரிலாக்ஸாக இருக்கும். உடல் அழகை பராமரிக்கிறது போல் நம்ம பாதத்தை அழகாக பராமரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரணும். இதுக்கு நம்ம பியூட்டி பார்லர் தான் போகணும் அப்படிங்கிறது தீர்வு கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சுட்டே நம்மளோட பாதத்தை சுத்தம் செஞ்சு ஈஸியாக பராமரிக்க முடியும். இது நம்மளோட ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து பாத அழகையும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். இப்போ அழகான சருமத்தை பெற வேண்டும் அப்படின்னு நம்ம ஃபேஸ்க்கு ஃபேஷியல்லாம் பண்ணுறோம். அந்த ஃபேஷியல் நம்ம இப்போ நிறைய பேர் பியூட்டி பார்லர் தான் போய் பண்ணணும்னு இல்லாமல் வீட்டிலே கூட பண்ணுறாங்க. அதே மாதிரி பாதத்துக்கும் வீட்டிலே இருந்து நம்மளே பெடிக்யூர் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஃபேஸ்க்கு 1/2 hour செலவு பண்ணுறோம். அதில் ஒரு 5 நிமிஷம் நம்ம பாதத்துக்கு செலவு பண்ண மறக்கக்கூடாது. அழகான பாதங்கள் தான் வலுவிழந்து வெடிப்பு, குதிகால் வலி இதெல்லாம் ஏற்படுது. ஸோ இதெல்லாம் அதிகரிக்கும் போது என்னாகுது, நம்மளால் நின்றுட்டு எந்த வேலையுமே செய்ய முடியாத அளவுக்கு ஆகிடுது. ஸோ இதையெல்லாம் பராமரிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம தான் அதுக்கு டைம் எடுத்து செய்யணும். இப்போ பித்த வெடிப்பு எதனால் ஏற்படுது அப்படின்னா தோல் வறட்சியும் அதிக உடல் எடையும் தான் இந்த பாத வெடிப்புக்கு முக்கியமான காரணம். இதை பாத வெடிப்பு, பித்த வெடிப்பு எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. ஸோ நம்ம உடலில் நீர் சத்து குறையும் போது தோல் வறண்டு என்னாகுது, பாதத்தில் வெடிப்பு உண்டாகுது. குளிர்காலத்தில் இயல்பாகவே என்னாகும், தோலில் வறட்சி ஏற்படும் எல்லாருக்குமே. அதனால் என்னப்படும், பாதத்துலேயும் வெடிப்பு உண்டாகும். நம் காலில் உள்ள தோல் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதுக்கு கீழே ஒரு கொழுப்பு அடுக்கு இருக்கும். உடல் எடை அதிகமாக இருந்தால் அந்த அடுக்கு இடம் மாதிரி தோலில் வெடிப்பை உண்டாக்கும். ஸோ இந்த வெடிப்பை போக்குறதுக்கு நம்ம சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்ஸை வீட்டிலேயே செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெதுப்பான ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறோம். அதில் டெய்லி நம்மளோட கால்களை கழுவி வந்தாலே இந்த வெடிப்பு ஏற்படாமல் தடுக்க முடியும். அதாவது இது ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு ப்ரிகாஷன் மாதிரி முன்னாடியே செஞ்சுக்கிறது. ஸோ அதோட காலையிலையும் நைட்டும் பாதத்தை நல்லா தண்ணீரை கழுவிட்டு சுத்தம் செஞ்சு மாய்ஸ்சரைசர் பயன்படுத்தினாலே வெடிப்பு வரவே வராது. அது அப்படி சப்போஸ் வந்துடுச்சு அப்படின்னா கூட பெட்ரோலியம், அதாவது லைட்டான வெடிப்பாக இருக்கும்போது பெட்ரோலியம் ஜெல்லி, ஆலிவ் ஆயில், கற்றாழை கிரீம் இதெல்லாம் பயன்படுத்தி மாய்ஸ்சரைசராக பயன்படுத்திக்கலாம். ஸோ எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்னா நார்மல் கோகனட் வாட்டரை தடவி கூட பாத வெடிப்பு லேசாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி இந்த கோகனட் வாட்டரை, இந்த மாய்ஸ்சரைசர் கிரீம்ஸ் இதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு சரி பண்ணிட முடியும். ஸோ இதுவே பாத வெடிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தது, நம்ம பாதங்களில் இருக்கக்கூடிய அந்த வெடிப்பை கண்டுக்காமல் இருந்து அது நாளடைவில் என்னாகுது, பெரிய வெடிப்பாக மாறி ஸோ இப்போ வெளியிலே தெரிற அளவுக்கு வந்துடுச்சு, இல்லை புண்களாகவே மாறிடுது அப்படின்னா அது என்ன பண்ணும், ரொம்ப வலி, எரிச்சல், நமைச்சல் இது எல்லாமே உண்டாக்கி அதிக அளவில் பாதிப்பு ஏற்படுத்தும். அதுவும் டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் அவங்க இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு இந்த மாதிரி பித்த வெடிப்பு இருந்தது அப்படின்னாக்கா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விலை மதிக்கத்தக்க இந்த பாத பராமரிப்பை நம்ம செய்யணும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன எளிய பொருட்களை கொண்டு பாதத்தில் இருக்கக்கூடிய வெடிப்புகளை சுத்தம் செய்ய முடியும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா நம்ம நகை சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நகை சுத்தம், உடல் சுத்தம். வாரம் ஒரு முறை நகங்களை சுத்தமாக வெட்டிடணும். நகங்களை வளர்க்குறதோ, நகங்கள் இடுக்குகளில் அழுக்குகள் சேர்றதோ பாதிப்பை உண்டாக்கும். சிறு காயம் ஏற்பட்டாலும் அதில் புண், நகை சொத்தை இது மாதிரி ஏற்பட வாய்ப்பு உண்டு. இப்போ வெளியிடங்களுக்கு செல்லும்போது என்ன பண்ணணும், கண்டிப்பாக செப்பல் போடாமல் செல்லக்கூடாது. சில சமயத்தில் நம்ம செப்பல் போடாமல் போகும்போது காயம், புண் இதையெல்லாம் பெரிதாக்கிடும். அதனால் செப்பல் போடாமல் போகக்கூடாது. வாரம் ஒரு முறை என்ன பண்ணணும், ஒரு பெரிய வாயகன்ற பிளாஸ்டிக் பாத்திரத்தில் பாதம் மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றிட்டு அதில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு, 1 டீஸ்பூன் ஷாம்பு, 2 சொட்டு லாவெண்டர் ஆயில் இது எல்லாத்தையும் சேர்க்கணும். இந்த தண்ணீரில் என்ன பண்ணணும், நம்மளோட பாதத்தை 1/2 மணி நேரம் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் பீங்கான் நாரால் பாதத்தை மென்மையாக தேய்க்கணும். அழுக்கு நீக்கி அழுக்கை நல்லா
நீங்கிற வரைக்கும் அதை நம்ம தேய்க்கணும். இப்போ பாதம் வந்து நல்லா சுத்தமாகிடும். இப்போ எனக்கு லாவெண்டர் ஆயில் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணலாம், லாவெண்டர் ஆயில் கலந்த ஷாம்புவை பயன்படுத்தலாம். ஸோ இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட், ஒரு டப் தண்ணி எடுத்துகிட்டு அதில் 1 டீஸ்பூன் ஹைட்ரஜன் பெராக்சைடு, அதாவது மெடிக்கல் ஷாப்பில் எல்லாம் கிடைக்கும், இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு 1 டீஸ்பூன் ஊற்றிட்டு அதில் பாதத்தை அரை மணி நேரம் வச்சுருக்கணும். இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு ஊற்றுறது மூலமாக என்னாகும், கால் நகம் இடுக்குகளில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் ஈஸியாக வெளியேறிடும். இப்போ பாதங்களும் சுத்தமாகிடும். ஸோ கால் வலியும் கொஞ்சம் போகணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா 1 டப் தண்ணியில் 1 டீஸ்பூன் ஷாம்பு, 1 கைப்பிடி ராக் சால்ட்டு சேர்த்து பாதம் மூழ்கும் வரைக்கும் வச்சுக்கணும். இதை வந்து மிதமான ஹாட் வாட்டர் தான் பயன்படுத்தணும். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு நகங்கள் எல்லாமே இயல்பாகவே இளசிவப்பு நிறத்தில் இருக்கும். இது மாறி ப்ரௌன், மஞ்சள், கருப்பு இந்த மாதிரி மாறி இருக்கும். இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா 1 டப் தண்ணியில் அரை மூடி எலுமிச்சம் பழச்சாறு விட்டுட்டு அதில் பாதங்களை அரை மணி நேரம் வச்சுக்கணும். இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா எப்போது இருந்த மாதிரியே இளஞ்சிவப்பு நிறத்துக்கே மாறிடும். நெக ஓரங்களை வந்துட்டு நல்லா வெட்டி அதை எல்லாமே க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ பித்தவெடிப்பு இருக்கிறவங்க ஃபுல் நகங்களையும் வெட்டக்கூடாது. ஸோ ஓரளவு கொஞ்சம் விட்டுட்டு வெட்டுற மாதிரி இருக்கணும். ஓவல் ஷேப்பில் வெட்டாமல் நேராக வெட்டணும். அப்போ தான் நகங்களில் வந்து அழுக்கு சேராது. இந்த பித்தவெடிப்பு இருக்கிறவங்க காலில் வந்து ஷாம்பு தண்ணீரில் ஊற விட்டு ஃபியூமிஸ்டோனால், அதாவது ஃபியூமிஸ்டோன்னு நம்ம கடைகள் எல்லாம் கிடைக்கும், அந்த ஸ்டோனை வாங்கி அதால் தேய்ச்சி கழுவிக்கணும். ஸோ எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னாக்கா பீக்கங்காய் நார்கள் வந்துட்டு நிறைய கடைகளில் கிடைக்குது, அதை வாங்கி கூட தேய்ச்சி சுத்தம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாருமே குளிச்சுட்டு வந்த பிறகு பாதங்களை துடைக்கிற பழக்கம் யாருக்கும் இருக்கிறதில்ல. இது வந்து ரொம்ப தவறான செயல். பாதத்தை நல்லா துடைச்சி இப்போ நம்ம எப்படி ஃபேஸ் துடைச்சி கையெல்லாம் துடைச்சிட்டு பவுடர் அப்ளை பண்ணுறோமோ அது மாதிரி பாதங்களையும் துடைச்சி பாதத்துக்கும் நம்ம பவுடர் அப்ளை பண்ணணும். பாதங்களில் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் வரவே வராமல் நம்ம பார்த்துக்கணும். தொடர்ந்து இப்போது நிறைய பேர் கட் ஷூ எல்லாம் அணிஞ்சிட்ருக்க லேடிஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் பாதங்களை துடைச்சி பவுடர் போட்டு பராமரித்து வந்தாங்க அப்படின்னாக்கா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வராது. பாதத்தோட மேற்புறத்தில் சொரசொரப்பாக இருந்தால் உங்களோட கைகளுக்கு அப்ளை செய்கிறோம் இல்லையா நம்ம க்ரீம் எல்லாம், அந்த க்ரீமே நம்ம காலுக்கும் அப்ளை செய்யலாம். அப்படி பண்ணிட்டு வந்தோன்னா சொரசொரப்பு நீங்கிடும். ஸோ இது தவிர வேறு என்னென்ன நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை வச்சு சரி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா முக்கியமானது எலுமிச்சம்பழம். எலுமிச்சம் வந்து அழகு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அனைத்திலும் சிறந்த பொருளாக பயன்படுத்தப்படுது இந்த எலுமிச்சம்பழம். காலை மாலை இரவு என 2 மணி நேரம் ஓய்வு கிடைச்சாலும் எலுமிச்சை வைத்தியம் தான் இதுக்கு ரொம்ப கை கொடுக்கும். அகலமான பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் எலுமிச்சை சாறு கலந்து 15 நிமிஷம் பாதத்தை வச்சுட்டு பீர்க்கங்காய் நாரால் தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா இந்த பாதத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு வெடிப்பு இதெல்லாம் நீங்கி பாதம் பொலிவாக கிடைக்கும். நம்ம டெய்லி இப்படி செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா பாதம் நல்லா பளிச்சுன்னு மாறும். மூட்டு வலி, தசை வலி, கால் சுளுக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் இருந்தாலும் குணமாகும். எப்போதுமே மனசில் வந்து ஒரு வித அமைதி கிடைக்கும். குறிப்பாக இரவு நேரத்தில் இந்த மாதிரி மசாஜ் செஞ்சுட்டு நம்ம படுத்தோம் அப்படின்னா நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். ஸோ அதுக்கு பிறகு இந்த மாதிரி நம்மளால் இப்போ குனிஞ்சு நம்ம பாதத்தை மசாஜ் பண்ண முடியல அப்படின்னா இப்போது லேசாக இதை ஸ்க்ரப் பண்ணணும். நம்ம பண்ண முடியல அப்படின்னா வேறு யாராவது ஒருத்தவங்களை விட்டு அதை செய்ய சொன்னோம் அப்படின்னாக்கா பாத நரம்புகள்லாம் தூண்டப்பட்டு ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். ஸோ அப்போ நமக்கு நல்ல ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். இந்த எலுமிச்சை வெந்நீர் மசாஜை வந்து நம்ம எப்போ வேண்டுமானாலும் எத்தனை முறை வேண்டுமானாலும் ஒரு நாளைக்கு செய்யலாம். ஸோ அடுத்த ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மருதாணி இலை. இது மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே இப்போ இருக்குது. இந்த மருதாணி இலையோட கிழங்கு மஞ்சளை பொடியாக்கி அம்மியிலையோ இல்லை மிக்சியிலையோ அரைச்சிக்கணும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பாதத்தை வந்து வெதுவெதுப்பான நீரில் சுத்தம் செஞ்சுட்டு வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்களில் இந்த 10 மாதிரி போட்டுக்கணும். ஸோ இதை வந்து கொஞ்சம் காஞ்சதும் சுத்தமாக கழுவி எடுத்துடணும். வாரத்துக்கு 2 நாள் இப்படி செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த வெடிப்புகள் வந்து ஈஸியாக மறையும். இப்போ இந்த மருதாணி அதிக குளிர்ச்சியை உண்டாக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும், நைட் டைமில் நம்ம ஃபுல்லாக அதை வச்சுருக்கணும் அப்படின்றது கிடையாது. கொஞ்சம் நேரம் வச்சுருந்தாலே போதும். ஒரு 1 hour இல்லை 2 hour வச்சுட்டு அதை வாஷ் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து இப்போ நினைக்கலாம் லேடிஸ் வைக்கலாம், ஜென்ட்ஸ் எப்படி வைக்கிறது அப்படின்னு. நம்மளோட ப்ராப்ளம் க்யூர் ஆகணும்னா மருதாணியை ஒரு மெடிசினாக நினச்சி போட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக க்யூர் ஆகும். இதில் லேடிஸ் ஜென்ட்ஸ் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள். மஞ்சள் ஒரு சிறந்த கிருமி நாசினி. நம்ம ஏற்கனவே நம்ம மஞ்சளை வந்துட்டு மருதாணியில் கூட அரைச்சி போடுறோம். ஸோ என்னால் அது செய்ய முடியாது, எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்க மஞ்சத்தூள் எல்லார்ட்டையுமே இருக்கும். இந்த கிழங்கு மஞ்சளை பொடியாக்கி சுத்தமான விளக்கெண்ணெய் இல்லை நல்லெண்ணெயில் குழச்சி வெடிப்பு இருக்கிற இடத்துல தடவிட்டு வரலாம். அப்படி வந்தோம் அப்படின்னா எரிச்சல், வலி இதெல்லாமே குறைஞ்சி நாளடைவில் வெடிப்பும் மறைய தொடங்கிடும். ஸோ இந்த விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டுமே கொஞ்சம் குளிர்ச்சி அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த என்ன பண்ணணும், எண்ணெயை லேசாக சூடு செஞ்சுட்டு போடலாம். இதுக்கு விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் மட்டும் இல்லாமல் வேப்பெண்ணையும் இதுக்கு பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட்டு ஆயில் மசாஜ். வறண்ட
பாதம் நமக்கு இருக்குது அப்படின்னா ஆயில் மசாஜ் செய்கிறது மூலமாக அழகான பாதத்தை பெற முடியும். இப்போது ஆலிவ் ஆயில், பாதாம் ஆயில் இது ரெண்டுமே காசு கொடுத்து ரொம்ப விலை கொடுத்து வாங்கணும், எங்கள் வீட்டில் தேங்காய் எண்ணெய் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தேங்காய் எண்ணெய் பெஸ்ட்டு, அதையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆலிவ் ஆயில், பாதாம் ஆயில், தேங்காய் எண்ணெய் இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு அதை கால் விரல்கள், குதிகால் இதில் எல்லாம் மிருதுவாக மசாஜ் செஞ்சுட்டு வரணும். இது நம்ம டெய்லி செஞ்சுட்டு வரணும். காலை மாலை இருவேளையும் செய்யணும். இப்படி செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம பாதம் அழகு பெறும். வெடிப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். இந்த தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிறது தினசரி காலில் தடவிட்டு வரக்கூடிய ஒரு நல்ல மெடிசின். ஸோ இது ஈரப்பதத்தை நம்ம உடம்புல அதிகரிக்க வைக்கும். மேலும் காலில் தேங்கி இருக்கக்கூடிய பாக்டீரியாவையும் அழிக்கும். அதனால இதை எல்லாத்தையுமே நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வெடிப்பு கியூர் ஆகும். அடுத்தது வாழைப்பழம். என்ன வாழைப்பழம் சாப்பிட்ற பொருள், இது எப்படி பாதத்தை குணமாக்கும் அப்படின்னு பார்க்குறீங்களா? வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு கூழாக்கிக்கணும். காலை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு தொடச்ச பிறகு வாழைப்பழத்தை வெடிப்பு ஏற்பட்டுள்ள இடத்துல தடவணும். 20 நிமிஷம் காத்திருந்து குளிர்ந்த நீரில் இதை கழுவணும். இது மாதிரி வாழைப்பழம் மட்டும் இல்லாமல் பப்பாளி பழத்தையும் அரைச்சி பாதம் வெடிப்பு இருக்கிற இடத்துல தடவிட்டு இதையும் குளிர்ந்த நீரில் வாஷ் பண்ணிடணும். இப்படி செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா பாத வெடிப்பு குணமாகும். அதுக்கப்புறம் பெட்ரோலியம் ஜெல்லி, ஒரு ஸ்பூன் பெட்ரோலியம் ஜெல்லியில் ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறு கலந்து அதை கலக்கிட்டு காலை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு இதை காலில் நல்லா தடவிட்டு வந்தோம் அப்படின்னா இதுவும் சரியாகும். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடாவையும் இதே மாதிரி தண்ணீரில் கலந்து ஊற வச்சோம் அப்படின்னாக்கா காலில் இருக்கக்கூடிய வெடிப்புகள் நீங்கும். நெக்ஸ்ட்டு கற்றாழை ஜெல், காலை நல்லா 5 நிமிஷம் வெதுவெதுப்பான நீரில் ஊற வச்சுட்டு நம்ம எப்போது வாஷ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு கற்றாழை ஜெல்லை காலில் தடவிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா பாத வெடிப்புகள் குணமாகும். அதுக்கப்புறம் அரச மரத்து பாலை தடவலாம். அதுக்கப்புறம் மாமரத்து பிசினை தடவலாம். இதெல்லாம் தடவினாலும் நல்லா காலில் இருக்கக்கூடிய வெடிப்புகள் மறையும். தேன், சுண்ணாம்பு இதை சம அளவு எடுத்து குழச்சி பாதம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பாதத்தில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு தூங்கினோம் அப்படின்னாக்கா பாத வெடிப்புகள் நல்லா குறைய ஆரம்பிக்கும். நம்ம மருதாணி இலையோட மஞ்சள் ப்ளஸ் வேப்ப இலை இதையும் அரைச்சி சேர்த்து 3த்தையும் கலந்து கூட தடவலாம். அப்படி தடவினாலும் அதில் இருக்கக்கூடிய ஃபங்கஸ் சரியாகி வெடிப்புகள்லாம் மறையும். நம்ம குளிக்கும்போது பாதத்தை நல்லா ஸ்க்ரப் பண்ணணும். அப்போ தான் நான் அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் போகும். நல்லா ஸ்க்ரப் பண்ண பிறகு தான் நம்ம மேலே சொன்ன இந்த மெடிசின்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணணும். ஸோ இதெல்லாம் வெளியில் எடுத்துக்கிறது. நம்ம உள்ளுக்கு என்ன சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கணும். அதிகமாக எதுவும் இந்த சம்மர் டைமில் நிறைய டீஹைட்ரேஷன் ஆகும். ஸோ அப்போ இன்டேக் நிறையா எடுத்துக்கணும். வாட்டர் இன்டேக் நிறையா எடுத்துக்கணும். நீர் சத்து நிறைந்த வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நிறைய ஜூஸ் குடிக்கலாம். இது மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா இந்த பாத வெடிப்புகள் விரைவில் குணமாகும். உடல் பருமனாக இருக்கிறவங்க எடை குறைக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத செய்யணும். மற்றவங்களை காட்டிலும் சுகர் பேஷண்ட்ஸ் கொஞ்சம் கூடுதலாகவே அவங்க அதில் கேர் எடுத்துக்கணும். பாத வெடிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அவங்க என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும். ஸோ அப்படி வந்துடுச்சு அப்படின்னா நம்ம மேலே சொன்ன இந்த முறைகளை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த பாத வெடிப்பு குணமாகி அழகான பாதத்தோட அசத்தலாக எல்லாருமே நடைபோட முடியும். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.